வாஷிங்டன் டிசியில இருக்கிற புகழ்பெற்ற ஹில்டன் ஹோட்டல். சனிக்கிழமை இரவு வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சந்திப்பு இரவு விருந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முதல் பெண்மணி மெலேனியா ட்ரம்ப். ம் ஆமா, பல முக்கிய பிரமுகர்கள் அங்க இருக்காங்க. கண்டிப்பா உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையம் வேற. ஆனா திடீர்னு ஒரு துப்பாக்கிச் சுடும் சத்தம். அடுத்த சில நொடிகள்லயே ரத்தம், பதற்றம், அலறல்னு அந்த இடமே அல்லோலப்படுது. ஆமா, பாதுகாப்பு அதிகாரிகள் அதிபரையும் அவர் மனைவியையும் மின்னல் வேகத்துல பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்துறாங்க. ஒரு நாட்டின் அதிபருக்கே இந்த நிலைமைங்கிறது கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாம இதத்தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆனா பாத்தீங்கன்னா, இது நடந்த மறுநாளே பிரிட்டன் அரசர் சார்ல்ஸ் அதே அமெரிக்காவுக்கு எந்தவித மாற்றமும் இல்லாம தன்னுடைய அரசுமுறை பயணத்தை தொடங்குவார்னு பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவிக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு எதிர்பாராத முடிவுதான். ஆமா, ஏன் இந்த விபரீத முடிவு? இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பரோட வீட்ல மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்த மறுநாளே எந்த சலனமும் இல்லாம அங்க திட்டமிட்டபடி ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி இருக்கு. ஏன் இந்த ஆபத்தை அவங்க எடுக்கணும்? ஆமா, அந்த நண்பர் வீடு ஒப்புமை இந்த சூழலுக்கு மிக துல்லியமா பொருந்துது. அதாவது, அரசியல்வாதிகள் செய்ய முடியாதத அல்லது செய்ய தயங்குறத ஒரு நாட்டின் அரசர் எப்படி செய்யறார் அப்படிங்கறதுல தான் உலக அரசியலோட சூட்சுமமே அடங்கியிருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா அரசரோட இந்த பயணத்தோட அரசியல் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த பாதுகாப்பு வீழ்ச்சியோட தீவிரத்தை நம்ம முதல்ல உணரணும். ஏன்னா இது ஏதோ தெருமுனையில நடந்த சம்பவம் இல்ல. கண்டிப்பா இல்ல. உலகின் மிக சக்தி வாய்ந்த மனிதர் அமர்ந்திருந்த அறைக்கு வெளியே நடந்த துப்பாக்கிச் சூடு இது. அதுதான் எனக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது அதிபருக்கான ரகசிய சேவை, அந்த சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்புங்கிறது பல அடுக்குகளை கொண்டது இல்லையா? ஆமா, மிக கடுமையானது. அப்படி இருக்க கலிபோர்னியாவோட டொரன்ஸ் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான கோல் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபரால் எப்படி அந்த பால்ரூம் நுழைவாயில் வரை ஆயுதத்தோட வர முடிஞ்சது? இதுதான் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அட்லாண்டிக் பெருங்கடலின் இருபுறமும் உள்ள பாதுகாப்பு நிபுணர்களின் தூக்கத்தையே கெடுத்த ஒரு விஷயம். ஒரு நிமிஷம், அவர் அந்த பால்ரூம் நுழைவாயில் வரைக்குமே வந்துட்டாரா? ஆமா, அவ்வளவு நெருக்கமா. கோலாலன் சுட்டதில் நல்ல வேளையா ஒரு அதிகாரி குண்டு துளைக்காத கவசத்தால் காப்பாற்றப்பட்டார். வேறு யாருக்கும் காயமில்லைங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். ஆனா இந்த தாக்குதலோட வழிமுறை மிக ஆபத்தானது. ஒரு விஐபி நிகழ்வின் இறுதி பாதுகாப்பு அடுக்குவரை ஒருவரால் ஆயுதத்துடன் வர முடியுதுன்னா அங்க பாதுகாப்பு வலய முறிவு மிக மோசமா நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு வரப்போற அரசருக்கு இது எத்தகைய அச்சுறுத்தலை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா பாருங்க, பக்கிங்ஹாம் அரண்மனை இந்த தாக்குதலை கேட்டு அரசர் மிகவும் நிம்மதி அடைந்தார் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஆமா, ட்ரம்புக்கு ஒன்னும் ஆகலன்னு அவங்க நிம்மதி அடைஞ்சதா சொன்னாங்க. சரியா சொன்னீங்க. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சம்பிரதாயமான அறிக்கை போல தோணும். ஆனா இது ஒரு உளவியல் ரீதியான இராஜதந்திர நகர்வு. அதாவது, உங்க நாட்டுல பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் நாங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு உணர்த்தும் ஒரு நுட்பமான செய்தி அது. ஓ அப்படியா? சரி, இத நாம விரிவாக பார்ப்போம். நாங்க பயப்படல அப்படின்னு காட்டுவதன் மூலம் ஒரு தார்மீக பலத்தை பிரிட்டன் நிலைநிறுத்துதுன்னு வச்சுக்கலாம். ஆனா கள நிலவரம் அப்படி இல்லையே. ஆமா, கள நிலவரம் ரொம்பவே பதற்றமா தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மாலை அரண்மனை வெளியிட்ட அறிவிப்புல பயணம் திங்கட்கிழமை திட்டமிட்டபடி தொடங்கும்னு சொன்னாலும் சில செயல்பாட்டு ரீதியான மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே. உண்மைதான். அரச குடும்ப செய்தியாளர் லாரா பேண்டாக் கொடுத்த தகவல் படி இந்த வருகை ஏற்கனவே மிகவும் சவாலான ஒண்ணு. அரசரோட பாதுகாப்பை உறுதி செய்ய அவங்க எந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும்? எனக்கு தோன்றுவது என்னவென்றால், பொதுமக்களை நேரடியா சந்திக்கும் நிகழ்வுகளை ரத்து செய்யக்கூடும். அப்படிதானே? உங்கள் யூகம் 100% சரியானது. அரசரோட பயணத்திட்டங்கிறது பல மாதங்களா துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒண்ணு. வாஷிங்டன்ல அவருக்கு பொதுமக்களோடு நேரடியாக கலக்கும் நிகழ்வுகள் இல்ல. ஆனா மற்ற இடங்கள்ல நியூயார்க்ல 9/11 தாக்குதலில் தப்பியவர்கள் மற்றும் மீட்பு படையினரை சந்திக்கும் நிகழ்வு இருக்கு. முக்கியமா வர்ஜீனியாவுல ஒரு பிளாக் பார்ட்டி நிகழ்வு திட்டமிடப்பட்டிருந்தது. அட, பிளாக் பார்ட்டியா? ஆமா, இந்த பிளாக் பார்ட்டிங்கிறது ஒரு மூடிய அரங்கத்திற்குள் நடக்கும் பாதுகாப்பான நிகழ்வல்ல. இது ஒரு திறந்தவெளி திருவிழா. ஓ, அப்போ அங்க ஒட்டுமொத்த மக்களும் எந்த விதமான இறுக்கமான பரிசோதனைகளும் இல்லாம இயல்பா கூடுவாங்களே? சரியா சொன்னீங்க. இத்தகைய திறந்தவெளி நிகழ்வுகள்ல பாதுகாப்பை 100% உத்தரவாதம் செய்வதுங்கிறது ரகசிய சேவை அதிகாரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம். அதனாலதான் இப்போ இதையெல்லாம் அவங்க மறுபரிசீலனை செஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய நிகழ்வு நினைவுக்கு வருது. உங்களுக்கு தெரியும், மன்னராக பொறுப்பேற்ற பிறகு சார்லஸ் தன்னுடைய முதல் அரசு முறை பயணமா பிரான்ஸ் செல்லவிருந்தார்.
ஆமா, ஆனா அது நடக்கல. ஏன்னா அங்க நடந்த வன்முறை போராட்டங்களால அந்த பயணம் கடைசி நேரத்துல ரத்து செய்யப்பட்டுச்சு. அந்த ரத்து பிரெஞ்சு அதிபர் மேக்ரானுக்கு மிகப்பெரிய அரசியல் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? கண்டிப்பா. பிரெக்சிட் பிரச்சனைக்கு பிறகு பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான விரிசலை சரி செய்ய அந்த பயணம் உதவும்னு மேக்ரோன் நம்பியிருந்தார். அப்போ அதே போன்ற ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அமெரிக்காவில் நடக்கும்போதும் பிரிட்டன் இந்த பயணத்தை ரத்து செய்யல. ஏன் இந்த வேறுபாடு? இது ஒரு அருமையான ஒப்பீடு. பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல நடந்த போராட்டங்கள் அரசருக்கு நேரடி அச்சுறுத்தலா இல்லைன்னாலும் ஆமா, அது மக்ரோன் அரசுக்கு எதிரான கோவம். சரியா பிடிச்சிட்டீங்க. அங்க அரசர் போயிருந்தா அது எரியற தீல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆகியிருக்கும். ஆனா அமெரிக்க நிலைமை முற்றிலும் வேற. அதாவது அமெரிக்காவோட இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களா? ஆமா, சொல்லப்போனா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான அந்த சிறப்பு உறவு தற்போது ஒரு நூலிழையில தான் தொங்கிக் கொண்டிருக்கு. இந்த நேரத்துல பயணத்தை ரத்து செஞ்சா அது அமெரிக்காவை பார்த்து பயந்து பின்வாங்குவதாகவும் ட்ரம்பின் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையின்மையாகவும் பார்க்கப்படும் இல்லையா? கண்டிப்பா அது இராஜதந்திர தற்கொலையா அமைஞ்சிடும். அதனாலதான் எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் இத பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயம். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அப்படியென்றால் இந்த ஒட்டுமொத்த பயணத்தின் வெற்றி தோல்விங்கிறது அரசருக்கும் அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலான தனிப்பட்ட நட்புல மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருக்குன்னு சொல்லலாமா? ஓரளவுக்கு ஆமானுதான் சொல்லணும். ஏன்னா துப்பாக்கிச்சூடு நடந்த உடனே அரசரும் அரசியாரும் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபாக்ஸ் நியூஸ் பேட்டியில ட்ரம்ப் அரசரை பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ந்து பேசினார். ஆமா, அவர் ஒரு சிறந்த மனிதர், அற்புதமான நபர்னு புகழ்ந்தார். குறிப்பா அரசரோட புற்றுநோய் போராட்டத்தை குறிப்பிட்டு அவர் மிகவும் தைரியமானவர்னு சொன்னார். எந்த நேரத்திலும் யாரையும் கடுமையாக விமர்சிக்கும் ஒரு அதிபர் பிரிட்டன் அரசரிடம் இவ்வளவு தனிப்பட்ட பரிவை காட்டுறார்னா இது வெறும் மரியாதையா அல்லது ட்ரம்போட அரசியல் வியூகமா? இதுல இரண்டுமே கலந்திருக்கு. மன்னராட்சி முறைங்கிறது அரசியல் அதிகாரத்தை கடந்த ஒரு மென்சக்தி. ட்ரம்ப் போன்ற ஒரு தீவிர வலதுசாரி அரசியல் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தமக்கு போட்டியாதான் பார்ப்பார். ஆனா அரசரை அவர் அப்படி பார்க்க மாட்டார். எக்ஸாக்ட்லி. அரசரோட நட்பா இருக்கிறது ட்ரம்பிற்கு ஒரு சர்வதேச கௌரவத்தை தருது. அரசரை பொறுத்தவரை ட்ரம்புடனான இந்த தனிப்பட்ட நட்பு பிரிட்டனுக்கான ஒரு கவசமா செயல்படுது. ஒரு கவசம் மாதிரி. ஆமா, இரண்டு நாடுகளின் கொள்கைகள் மோதிக்கொள்ளும்போது அரசரோட இந்த தனிப்பட்ட நட்பு தான் அந்த மோதலின் தீவிரத்தை குறைக்கும் ஒரு அதிர்ச்சி உறிஞ்சியா, அதாவது ஷாக் அப்சார்பரா பயன்படுது. அந்த அதிர்ச்சி உறிஞ்சி அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா இரு நாடுகளின் அரசுகளுக்கும் இடையே இப்ப நடக்கும் அரசியல் மோதல்களை பார்த்தா அப்படி ஒரு அதிர்ச்சி உறிஞ்சி பிரிட்டனுக்கு அவசரமா தேவைப்படுது. 100க்கு 100 உண்மை. தனிப்பட்ட முறையில அரசரும் ட்ரம்பும் நண்பர்களா இருக்கலாம். ஆனா திரைக்கு பின்னாடி பிரிட்டன் பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மருக்கும் அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலான உறவு கிட்டத்தட்ட உரைநிலைக்கு சென்று விட்டது. நாங்க எந்த பக்கமும் சார்பு இன்னாம சொல்றோம். ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த விரிசலை 1956ல நடந்த சூயஸ் நெருக்கடிக்கு பிறகான மிக மோசமான காலகட்டம்னு வர்ணிக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய வார்த்தை. நேர்களுக்கு புரியும்படி சொல்றதுன்னா இந்த சூயஸ் நெருக்கடி ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? பாத்தீங்கன்னா 1956ல எகிப்து தன்னோட சூயஸ் கால்வாயை தேசியமாக்கிய போது பிரிட்டனும் பிரான்சும் எகிப்து மேல ராணுவ தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அமெரிக்கா இத கடுமையா எதிர்த்தது மட்டும் இல்லாம பிரிட்டன் உடனடியாக பின்வாங்கணும்னு பொருளாதார ரீதியா மிரட்டவும் செஞ்சாங்க. வேற வழி இல்லாம பிரிட்டன் பின்வாங்கியது. பிரிட்டனோட உலகளாவிய ஆதிக்கத்துக்கு அமெரிக்கா வச்ச முற்றுப்புள்ளி அது. அதனாலதான் அது இவ்வளவு முக்கியமா பேசப்படுதா? அந்த தாக்குதல்ல இணைய பிரிட்டன் பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் திட்டவட்டமா மறுத்துக்காரே, அதை சொல்றீங்களா? கண்டிப்பா. இது அமெரிக்காவுக்கு, குறிப்பா ட்ரம்புக்கு மிகப்பெரிய அரசியல் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க போருக்கு போகும்போது எங்களோட மிக நெருங்கிய கூட்டாளியான நீங்களே வரவில்லை என்றால் வேறு யார் வருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் பிரிட்டனோட ராணுவ பலம் குறித்து ட்ரம்ப் பொதுவெளியில அவ்ளோ ஏளனமா பேசினார். பிரிட்டன் ராணுவம் இனி ஒருபோதும் உலகளாவிய சக்தியா இருக்க முடியாதுன்னு ரொம்ப நிராகரிக்கும் தொனில விமர்சித்தார். இது இரு நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் இடையே வெறும் ஈகோ மோதலா மட்டுமில்லாம ஒரு அடிப்படையான கொள்கை முரண்பாடாவே மாறியிருக்கு. ஆமா, இதன் காரணமாத்தான் பல பிரிட்டன் அரசியல்வாதிகளும் நமது ராணுவத்தை அவமதிக்கும் ஒரு அதிபரின் நாட்டுக்கு நமது அரசரை ஏன் அனுப்ப வேண்டும்னு கேட்டு பயணத்தை ரத்து செய்ய பிரதமருக்கு கடும் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்போது அரசரின் இந்த பயணம் வெறும் சடங்குக்கானதா இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா இல்ல.
இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த வருகை அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவை குறிக்குது. ஆமா, ஒரு காலத்துல தங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு நாட்டின் அரசரை தங்களின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது வரவேற்பதுங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு வரலாற்று முரண். அது மட்டும் இல்ல, அரசர் சார்ல்ஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்துல உரை நிகழ்த்தவும் திட்டமிடப்பட்டிருக்கு. தன்னுடைய மூதாதையரான அரசர் 3ஆம் ஜார்ஜுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த அதே நாடாளுமன்றத்துல. ஆமா, ஆனா பாருங்க, இந்த பயணத்தின் போது ட்ரம்ப் சில மிக கடினமான விவாதங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கார். என்ன மாதிரியான விவாதங்கள்? ஈரான் விவகாரம் மட்டுமில்லாம நேட்டோ கூட்டமைப்பு குறித்தும் பேச போறார். ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவிற்கு போதுமான நிதி வழங்குவதில்லைங்கிற குற்றச்சாட்டு மீண்டும் பிரிட்டன் மேல வைக்கப்படும். அதைவிட முக்கியமா இங்கிலாந்தின் டிஜிட்டல் சேவைகள் வரி குறித்தும் ட்ரம்ப் பேச போறார். இந்த டிஜிட்டல் சேவைகள் வரி, அதாவது கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் பிரிட்டனில் ஈட்டும் வருமானத்திற்கு பிரிட்டன் அரசு விதிக்கும் புதிய வரி, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இத ட்ரம்ப் நிர்வாகம் தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீதான நேரடி தாக்குதலா பாக்குறாங்க. ஒரு புறம் அரசர் உறவை வளர்க்க நினைக்கிறார், மறுபுறம் ட்ரம்ப் இவ்வளவு சிப்பலான விவாதங்களை முன்னெடுக்க தயாரா இருக்கார். இதற்கிடையில் பிரதமர் ஸ்டார்மர் தரப்புல இருந்து என்ன நடக்குது? ஸ்டார்மர் இப்போ செய்யறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டேமேஜ் கண்ட்ரோல், அதாவது சேத கட்டுப்பாடு தான். துப்பாக்கிச்சூடு நடந்த உடனே அவர் ட்ரம்பிற்கு ஆதரவு செய்தியை அனுப்புனார். இங்கிலாந்து அதிகாரிகள் அமெரிக்க ரகசிய சேவைக்கு நன்றி தெரிவிச்சாங்க. உங்கள் கொள்கைகள்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனா உங்கள் பாதுகாப்பு அமைப்பின் மீது எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லாம சொல்றாங்க. மிகச் சரியான பார்வை. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதுவரை கேட்ட அனைத்தையும் உங்க மனதில் ஒரு முறை இணைத்து பாருங்கள். இது வெறும் ஒரு சம்பிரதாயமான அரச குடும்ப பயணம் அல்ல. துப்பாக்கிச்சூடு, ஈரான் போர் முரண்பாடுகள், நேட்டோ விவாதங்கள், டிஜிட்டல் வரி மற்றும் வரலாற்று மைல்கற்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில நடக்கும் மிக முக்கியமான இராஜதந்திர நகர்வு இது. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. 1956க்கு பிறகான மிகப்பெரிய விரிசலை சரிசெய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களால் முடியாமல் இறுதியில் அரச குடும்பத்தின் தனிப்பட்ட இராஜதந்திரம்தான் கை கொடுக்குதுன்னா, ஜனநாயக நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளில் மன்னராட்சியின் உண்மையான சக்தி என்ன? ரொம்ப ஆழமான கேள்வி. கேமரா வெளிச்சங்கள் குறைந்து ஈரான் மற்றும் நேட்டோ குறித்த உண்மையான அரசியல் பேரங்கள் தொடங்கும்போது அரசரின் இந்த தனிப்பட்ட நட்பு இங்கிலாந்தை காப்பாற்றுமா? இந்த சிந்தனையே உங்களுடைய சொந்த தேடலுக்கே நாங்க விட்டுடுறோம். தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.